வணக்கம் ஜிஆர்டி வியூவர்ஸ். இந்த மாலை நேரத்துல சன் தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற அதே டைமிங்ல நம்மளுடைய கடமை ஆரம்பிக்குது. ஆனா வந்த இடத்துல மெய் மறந்து நின்னுட்டோம். எனக்கு பின்னாடி இருக்க மரங்கள்லாம் பாத்தீங்க இல்லையா, அந்த மரத்துக்கு மேல அவ்வளவு பறவைகள் இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். அந்த மரத்துக்கு பேர் தான் நீர் மருது. நார்மலா இது வந்து தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள். எஸ்பெஷலி இது வந்து பார்க்கறதுக்கே ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுது. ஒரு சினிமாட்டிக்ன்றதை தாண்டி ஒரு சூப்பர் நேச்சர் மாதிரி இருக்கு. அவ்வளோ டீசெண்டா, நீட்டா, கிளீனா, சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி நட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இந்த இடத்துல இந்த ஒரு மாலை பொழுதுல எல்லாரோட வேலையும் முடிகிற டைமிங்ல நம்ம வேலை ஆரம்பிக்க போகுது. குக்கிங்க்கு ஒரு பிளேஸ் ஃபைண்ட் பண்ணணும். உங்களுக்காக 2 அற்புதமான ரெசிபி. ஆனா இந்த வாட்டி நார்மலா இருக்க போறது இல்ல. டெஃபினட்டா பாரம்பரியத்தை சார்ந்த ரெசிபியும் பிளஸ் ஒரு ஆயுர்வேதிக் மாதிரி இருக்கக்கூடிய ரெசிபிஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற 2 ரெசிபிலையுமே இருக்க போது. அது என்ன, எப்படி பண்ண போறோம், என்ன விஷயம், இது எல்லாமே ஒரு லொகேஷன் செட் பண்ண போறோம். அந்த இடத்துல நான் இது எல்லாத்தையும் ரிவீல் பண்றேன். வாங்க லொகேஷன் தேடி போலாம். இந்த லொகேஷனுக்கு வந்த உடனே நம்ம பண்ற முதல் விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல என்னென்னலாம் புதுசா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே வருவோம். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண பார்த்து டிராகன் ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃப்ளவர், இது என்ன ஃப்ளவர்னு தெரியல. பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்குது பாருங்க. இது யாரு, யார் இவன், என்ன ஏதுன்றதை ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்காகவே வந்து இங்க பாருங்க, சீட்ல இந்த சீட்ல தான் வெளில வந்துருக்கிறான் அவன். இல்லையோ, இல்ல. நைஸ். இது என்னங்க இது, டிராகன் முட்டை மாதிரி இருக்குது. அது உள்ள இருந்து ஏதோ ஒரு செடி மாதிரி வந்திருக்குது. இவனை விடவே கூடாது. இவன் யாருன்னு கண்டுபிடிக்காம இந்த எபிசோட நான் ஆரம்பிக்கிறதா இல்லை. வாங்க, இவன் யாரு, இவன் பேர் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறோம். மேபி இந்த விதையிலேருந்து வந்திருக்கலாம். செடி இப்படி தான் இருக்குது. இந்த செடி சின்னதாக இருக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்குது வேறு ஏதாவது இங்கே பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சாச்சு. அந்த சிதம்பர ரகசியத்தை கண்டுபிடிச்சாச்சு. தீவிர ஒரு ஆராய்ச்சியில் ஆழ்ந்ததுக்கு அப்புறமா எங்கள் டைரக்டர் புசுக்குன்னு சொல்லிட்டாரு, ஏங்க நீர்மருது கீழே கிடைக்குது, அது நீர்மருது தாங்கன்ட்டாரு. திருப்பி நான் எடுத்துட்டு போய் காமிச்சேன். பார்த்து சொல்லுங்க ஜின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இது நீர் மருது தானா. நம்மளுக்கு அந்த ஐடியா இருந்தது. இருந்தாலும் இந்த மரத்துல நம்ம ஒரு பழமும் இல்லை, காயும் இல்லை, இதுல இருந்து விதை மட்டும் எப்படி வந்திருக்குன்னு நினைச்சேன். ஒரு வேளை நம்ம சீசன் தாண்டி வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படிதான் இது வந்து பரவுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா இங்க பாருங்களேன். இது மண்ணுக்குள்ள புதையவும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க மேல பாத்தீங்கன்னாலே தெரியுங்க, ட்ரையா இருக்கு பாருங்க. ஆனா இங்க வெட்டா இருக்கு. இதுல இருந்த ஒரு மாய்ச்சரை வச்சு இங்க வேர் விட்டுருக்கு பாருங்க. இயற்கையோட படைப்பே படைப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியமா சிட்டியில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஜாடி வாங்கி, மண் வாங்கி, உரம் வாங்கி, தண்ணி தெளித்து, விதைய போட்டு, டெய்லி தண்ணி தெளித்து, இந்த ஒரு நம்ம ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், லவ் டுடேன்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் கூட வளர்ந்துட்டியான்னு பார்க்குற மாதிரி எப்போ வளருதுன்னே தெரிய மாட்டுது. பட் இங்கே பாருங்களேன், அதுவா இயற்கை வழியில் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இப்படிதான் இவங்க பெருகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் என்னென்ன கிடைக்குதுன்றத வழியில் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. நம்ம அக்வேரியமுக்கு பிளான்ஸ் எப்போ பார்த்தாலும் போயிட்டு ஒரு கடையில் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதுவுமே அக்வாட்டிக் பிளான்ஸ் தான். இதை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நாம் ஏன் நம்ம வீட்டு மீன் தொட்டியில் வைக்கக்கூடாது? இருங்க, இவங்களை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். வாவ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் கிட்ட வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸை பண்ணிடுவோம். பார்த்தீங்கல்ல, வாவ், பார்த்தீங்களா நம்மளோட கலெக்ஷன்ஸை. கிட்டத்தட்ட புக்கேமாக இருக்கவங்க லாங்காக இருக்கக்கூடியதில் ஒரு 2 பிளான்ட்டு இங்கே பாருங்க, அப்படி வேரோடு அப்படின்னு வந்துருக்க பாருங்க. செமையால் தாமரை பூ சேர்த்த மாதிரி இல்லை. 2வது கலெக்ஷன், 3வது கலெக்ஷன், 4வது கலெக்ஷன், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன். இது குட்டி செடி பார்த்தீங்களா, கலெக்ஷனாக இருக்குது பாருங்க. இங்கே கலெக்ட் பண்ணது இவங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் நாம் அக்வேரியமில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குன்றதை தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது நான் கடையில் வாங்கி வச்சது இல்லை, யாரோ ஒருத்தவங்க கொடுத்து வாங்கி வச்சது இல்லை, நானே வந்து என் கைப்பட எடுத்துகிட்டு போய் வச்ச விஷயங்கள். அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனிதான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோன்னா இருட்டாயிடும், உங்களுக்கான ரெசிபி நல்லா சமைக்க முடியாமல் போயிடும். அதனால நாம் வந்த வேலையையும் ப்ளஸ் சூரியன் தன்னுடைய கடமையை செய்கிற மாதிரி நம்மளோட கடமையை நாமளும் டக்குன்னு செஞ்சு உங்களுக்கு சூப்பர் ரெசிபிஸ் செட் பண்ணுறோம், செய்கிறோம். வாங்க போகலாம்.
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ரெசிபி. நம்மளுடைய வாழ்வியல் முறையில் சில விஷயத்த சில பீரியடில் சில பேருக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கண்டந்திப்பிலி இருக்கு இல்லையா, அந்த கண்டந்திப்பிலியை வச்சு நாம் காரப்பொடி குழம்பு வைக்க போகிறோம். கண்டந்திப்பிலி காரப்பொடி குழம்பு கேட்கவே ரைமிங்காக இருந்தாலும் இது நம்ம ஒரு குழந்தை பெற்ற தாயார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான குழம்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க. வயிறில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் ஆடுறதுக்கும், அதே சேம் டைம் அவங்களுக்கு கோல்டு பிடிச்சதுன்னா இது அவ்வளோ ஒரு ரெமிடின்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வாழை மீன். ஒரு வாழை மீனை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். நார்மலான ஃப்ரை பண்ண போகிறதே கிடையாது. அதுவுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. செய்ய பார்த்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கண்டந்திப்பிலி காரப்பொடி குழம்புக்கு ஃபஸ்ட்டு கண்டந்திப்பிலி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க. ஒரு பேனில் இதுதான் கண்டந்திப்பிலி. இதுவே ரெண்டு இருக்கும். இது ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இதோடைய மொட்டு இருக்கும். அது வேறு, இது வேறு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணி வாங்கிக்காதீங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபீஸ்லாம் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, காரப்பொடியோட மிளகு சீரகம் போட்டாலே போதும் இந்த மாதிரி மறுவிடுச்சு. ஆனால் மிளகு சீரகத்தோடு சேர்த்து கண்டந்திப்பிலி போட்டது நிறைய அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெசிபீஸ் எடுத்து தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டந்திப்பிலி முதல்ல போட்டிருக்கோம். ரெண்டாவது மிளகு சீரகம். அண்ட் நிறைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இவங்களுக்கு தர வேண்டிய ரெசிபின்னு சொன்னதுனால நம்ம ரெகுலராக அதை நம்ம யூஸ் பண்ணாமலே விட்டுட்டோம். இந்த ரெசிபி அந்த டைமில் கொடுத்தா நல்லது. பட் நார்மலாக ஒரு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி குழம்பு அடிக்கடி செஞ்சு கொடுத்தா அதை விட ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய மரபு ப்ளஸ் இந்த ரெசிபீஸ்லாம் அழியாமலும் இருக்கும். ஸோ இந்த அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். பார்த்துக்கோங்க எந்த அளவு கண்டந்திப்பிலி எடுத்துருக்கோம். அதுக்கு சீரகம், மிளகு இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்டிங். இதில் எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் நார்மலாக போட்டு அதை அப்படியே பவுடர் பண்ண போகிறோம். அந்த பவுடர் பண்ணுறதுக்கு தகுந்த அளவு வறுத்து வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா வெயிலில் போட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பவுடராக அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். அந்த பவுடர்லேருந்து ஒரு கரைசல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ 10 to 15 minutes நம்ம ஸ்லோவாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதை நான் ஒரு பவுடராக அரைச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே அரைக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லாதனால அதுவும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி நான் வீட்டில் போய் அதை அரைச்சி வச்சுப்பேன். பட் இதை அரைச்சி வச்ச பொடி இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டந்திப்பிலி, அது கூட மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி சேம் ரேஷியோவில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கரைசல் ரெடி பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கரைசலில் என்னென்ன சேர்க்க போகிறோம் ப்ளஸ் அது எந்த டைப்பில் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரைசலுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணியை ஒரு சட்டியில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஜிக் பவுடர் கண்டந்திப்பிலி, மிளகு, சீரகம் அதை அரைச்சி வச்சுருந்த பவுடர் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பத்திய மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது நம்ம மிளகாய் தூள், அதே பத்திய மிளகாய் தூள் தான். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு. நம்ம தக்காளியை மசிச்சு விட்டுற போகிறோம். ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி பத்திய குழம்புன்றதை தாண்டி நிறைய ரெசிபிஸ் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கரைசல் ரெடினா நம்ம குழம்பே ரெடின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வடகத்தை போட்டு இதை போட்டு தாளித்து எடுத்ததுக்கப்புறம் மீன் இறக்கிடுவாங்க. இவ்வளோ தான் ப்ராசஸாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம புளியையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான கரைசல். இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா புளி நல்லா ஊறணும். ஸோ அதனால் இந்த சைடில் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு எப்படி கூட்டுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கரைசல் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு போட போகிறோம். ஸோ வீட்டில் அந்த மாதிரி டைமிங்கில் சட்டி மற்ற விஷயங்கள்லாம் தேடிட்டு இருக்க முடியாததுனால குயிக்காக எப்படி செய்வோமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்க போகிறோம். நிறைய பேர் வந்து குழம்பு வைக்க பார்த்து வெந்தயம் தனியாக அண்ட் அதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணுவாங்க. வடகம்ன்றது ஒரு மேஜிக். அதுலேயே உங்களுக்கு பூண்டுலேருந்து, வெந்தயம்லேருந்து, கடுகுலேருந்து, உளுத்தம் பருப்புலேருந்து, சின்ன வெங்காயத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டு செஞ்சு வச்ச ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் தான் சொல்லலாம். அதுதான் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வடகம். ஸோ இந்த வடகம் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு. ஒரு வீட்டில் வந்து குழந்தை பெற்றுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் ஆக்குபைடாக இருப்போம். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குயிக்காகவும் இருக்கும், அதே சேம் டைம் ஒரு சூப்பரான மெடிசனல் வேல்யூவோடய இருக்கும். வாங்க குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதை கரைச்சலை இன்னும் நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது இன்னும் அதிகமாக குக் ஆகிடக்கூடாதுனால கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த புளி ப்ளஸ் நம்ம போட்ட மசாலாக்கள் எல்லாமே வந்து நல்லா கரைக்கிறதுக்கு ஊற வச்ச பாத்திரத்துக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு மசிச்சு கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். தக்காளியில் இருந்த இடமே தெரியக்கூடாது. பிளெண்டரில் போட்டால் கூட அப்படி பிளெண்ட் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. நார்மலாக வீட்டிலலாம் செய்ய பார்த்து பெரியவங்க வந்து பாட்டிமெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இதே ஸ்டேஜ் இப்படி கையில் கொஞ்சம் எடுத்து டக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நாக்கில் வச்சு. ஸோ மீன்ஸ் நாக்கில் அந்த ஒரு ட்ராப் விடுவாங்க. விட்டவுடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்குது, உப்பு கிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு. இதை போட்டு கொதிக்க வச்சு மீன் இறக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டேஸ்டிங்கே பார்க்குறதே கிடையாது. ஆனால் குழம்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன் ஆஃப் இஸ் கைண்ட், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இவரை குழம்புல விட போகிறோம். விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த இட்டாலியன் குவிசின்லாம் போனீங்கன்னா பேசில் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சவுத் இண்டியன் குவிசின் எடுத்துக்கிட்டோன்னா கருவேப்பிலை இல்லாமல் பண்ணுற ரெசிபி ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம கரைசல் புளி நல்லா கரைஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா புளியும் வந்து உங்களுக்கு கரையணும். இப்போ இந்த கரைசலை பேனில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தலபுலன்னு குழம்பு கொதிச்சுட்டு இருக்காங்களா? இந்த ஸ்டேஜில் நாம் காரப்பொடி இறக்க போகிறோம், ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் திங் அந்த மீனுக்கு நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்கிற குழம்புல அதுவும் சின்ன சின்ன காரப்பொடி இறக்கி விட்டோடனே ஆஃப் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம டச்சே பண்ணாமல் ஒரு சைடில் எடுத்து வச்சுருந்தா ரெடி ஆகிடும். ஸோ குக்கிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ காரப்பொடினா பொடியாக தான் இருக்கணும், பெருசாக வாங்கிடாதீங்க. இன்கேஸ் கோல்டு இருக்குது, இன்கேஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிஷ் கறி ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு சூப்பரான வாழை மீனை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். செய்ய ஆரம்பிச்சிக்கலாமா? நெக்ஸ்ட் ரெசிபி நாம் இன்வென்ட் பண்ண ரெசிபின்னு சொல்லலாம், வெத்தலை வாழை மீன் ஃப்ரை. ஸோ வெத்தலை நல்லா நம்ம ஃபைன் ஷ்ரெட்டடாக, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு அது தின்னாக இருக்கணும், நூல் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் மல்லி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு மேரினேஷன் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீனில் அதை பரட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நல்லா மீன் ஊறுறதுக்கப்புறம் வறுத்து எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் ரெசிபி. அந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான வெத்தலையை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெத்தலையை நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நைஃப்பில் வச்சு தின்னாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் அந்த காம்பு இருக்க பகுதி வரைக்கும் கட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி கடைசி காம்பு இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடறோம். ஒரு நூல் மாதிரி கட் பண்ணிட்டோம். வாவ். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மல்லியையும் கட் பண்ணிக்க போகிறோம். சேம் இதே மாதிரி நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பச்சை மிளகாவையும் நல்லா நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது விதை இருக்கக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாயை மட்டும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மீனில் வந்து இது சீட்லாம் நீங்கள் சாப்பிட பார்த்து மாட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்காகவே இருக்காது. ஸோ நம்மளுக்கு தேவை காரம். அந்த சீடில் இருக்க காரம் வந்து நம்ம ஹோல் குக்கிங் கிரேவிலாம் பண்ண பார்த்து வேறு, ட்ரை குக்கிங்கில் இந்த மாதிரி ஃபைன் குக்கிங்கில் பண்ண பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு சாப்பிட பார்த்து அந்த விதை மாட்டை பார்த்தும் உங்களுக்கு ஒரு ஃபீலும் நல்லா இருக்காது. அதனால நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெத்தலை, அதுக்கப்புறம் மல்லி, கருவேப்பிலை, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பச்சை மிளகாய், இந்த 4 பச்சையை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிஷ்ஷில் போட போகிற மசாலாலாம் ரொம்பவே கம்மி தான். இதுதான் மெயின். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், இதை மட்டும் நாம் மீனில் போட்டு நல்லா பரட்ட போகிறோம். மீதி எல்லா மசாலாவும் இதில் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். வறுக்கிற மீனுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தூள். நான் இப்போ வந்து கொஞ்சம் மல்லி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அது கூட மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்த்தாலே உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வறுக்கிற மீனுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகுத்தூள். இது ஒரு சைடில் எடுத்து வச்சிட போகிறோம். எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மீனை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சம் உப்பி சேர்த்து நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு மசாலா. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய், லெமன் ஜூஸ், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீன் இதில் இறக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வாழை மீன் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா நம்ம பரட்ட போகிறோம். ஒரு 1/2 hour to 1 hour எடுத்து ஒரு சைடில் வைக்க போகிறோம். நல்லா இது ஊறினதுக்கப்புறம் எடுத்து வறுக்க போகிறோம். இவ்வளோதான் விஷயம். பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மீன் ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, வறுக்கிறது தான். ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். எப்போதுமே மீன் வறுக்க பார்த்து நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு விட்டோம்னா ஃப்ளேவருக்கு ஃப்ளேவரும் ஆகும். அட் த சேம் டைம் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலும் கொடுக்கும் நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கு. இதை நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம மீனை போட்டு வறுக்க ஆரம்பிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவாக நீங்கள் இந்த சைட் குக் பண்ணிவிட்டு நல்லா மீன் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு குக் பண்ணிக்க வேண்டியது. ஆனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணுங்கள், அதுதான் அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழை மீனை வறுத்துட்ருக்கோம். இப்போ திருப்பி போட போகிறோம்.
வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பிளேட் பண்ண போகிறோம். குழம்பு பிளேட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ண போகிறோம். வாழை மீனுனாலே இந்த வால் பீஸுக்கு தான் நாங்கள் சின்ன வயசில் அடிச்சுப்போம். அவ்வளோ சூப்பராக இது வந்து ஃப்ரெஷ்ஷுன்ற தாண்டி முறுன்னு வேறு இருக்கும். இன்னும் தின்னா இருந்ததுன்னா நீங்கள் அதை மீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டாலும் அப்படியே மரன்னு மென்று சாப்பிட்லாம் பாதி வரைக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாழை மீனோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட் குழம்ப நம்மளுடைய சட்டியில் போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட ஸ்மெல் கிட்டத்தில் அப்படியே தூக்குன்னு தூக்குது. எஸ்பெஷலி நம்மளுடைய வெத்தலை வாழை மீன் ஃப்ரை. எப்போதுமே வந்து சுண்ணாம்பு இருக்கக்கூடிய மீனில் நீங்கள் வெத்தலை சேர்க்க பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மீனில் அவ்வளோ சுண்ணாம்பு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதில் வெத்தலையே ஆட் பண்ணியிருந்தோம். வாழை மீனோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மீட்டோட டெக்ஸ்சர்ஸ் சும்மா அப்படியே சாப்பிட்ட உடனே அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம காரப்பொடியை ட்ரை பண்ணிடலாம். இது ஒன் ஆஃப் த லைக் மோஸ்ட் ஈட்டன் ஃபிஷ் இன் மை சைல்ட்ஹுட்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்ருக்கேன். அந்த பெப்பரோட ஸ்பைசி, அந்த சீரகத்தோட டேஸ்ட் ப்ளஸ் இந்த குழம்பு தூள் எல்லாமே சேர்த்து ஒரு மேஜிக். ப்ளஸ் கண்டந்திப்ளி அது ஒரு மெடிசினல் வேல்யூன்றதை தாண்டி குழம்புக்கான ஒரு பூஸ்டையும் கொடுக்குது. இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.